நாங்கள் போடுவோம் ப்ரோ, போடுவோம். என்ன காரணம் விஜய் பிடிக்கும்? இப்போ அதிமுக இருக்கு, வி- திமுக இருக்கு, இவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது விஜய் வந்தால் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்ன காரணம்? ஏன்னா அந்த தலைமுறைலாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் பார்த்ததுலேருந்து எங்களுக்கு விஜய் பிடிக்கும். இப்போ ஒரு அரசியலுக்கு வந்ததால் அவருக்குமே எல்லா ஓட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்டு எல்லாமே அவருக்கு தான். அவர் தானே நம்ம அப்பா அம்மா தாத்தாலாம் மாறுவாங்க நம்புறீங்களாக்கா? மாறுவாங்க, கண்டிப்பாக மாறுவாங்க, எங்களுக்காக மாறுவாங்க. மாறுவாங்க, நீங்க கண்டிப்பாக. மாத்திருவீங்க. ம் சரி, இப்போ நம்ம அங்கெல்லாம் நம்ம ஊர்ல கட்சிக்காரங்களா இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களே ஏதாவது கட்சி இருப்பாங்க, அவங்கெல்லாம் சமாளிச்சு விஜய்க்கு போய் தெரியாம ஓட்டு போட முடியுமாக்கா? அவங்களாம் வந்து நல்லது பண்ண போகிறது இல்லைல்ல. யார் நல்லது பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம போட வேண்டியது தான். நீங்க எப்படிக்கா பாக்குறீங்க? சினிமால நம்பர் 1 இருந்தாரு, அதே மாதிரி வந்து அரசியல் விஜய் நம்பர் 1 ஆக முடியுங்களா? கண்டிப்பாக ஆவார், ஆகுவாரு. கண்டிப்பாக ஆவார். சரி, நீங்க சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக விஜய் ஓட்டு போடணும்னு சொல்றீங்க? ஏன் விஜய்? இல்லை விஜய் அவர் வந்து பிடிக்கும் எங்களுக்கு சின்னதுலேருந்தே. அதனால் அவரும் ஜெயிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு புது மாற்றம் வரணும். அதனால் என்ன ஒன்றா அவர் தனி கட்சியாக இருந்தால் அவருக்கு இன்னும் ஓட்டுகள் கிடைச்சி அவர் தனிப்பான்மையாக ஜெயிக்கணுன்ட்டு விரும்புகிறோம். ஓகே, வந்து யாரோட கூட்டணி வேண்டாம், தனியாகவே அவருக்கு எல்லா சப்போர்ட்டுமே எல்லா ஓட்டுமே அவருக்கு கிடைக்கும். அவர் வந்து கூட்டணி இல்லாமல் தனி கட்சியாகவே ஜெயிச்சா அவருக்கு இன்னும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஏங்க கூட்டணிங்கிறது பெருசா நீங்க விரும்ப மாட்டேங்கிறீங்க? கூட்டணி தான் மற்ற கட்சி கூட கூட்டணி. ஏன்னா விஜய்க்கு எல்லாமே ஓட்டு போடுற அளவுக்கு இப்போ இருக்குது தளபதிக்கு. அப்போ அவருக்குமே எதுக்கு இன்னொரு கட்சி கூட கூட்டணி போடணும்? அவர் டைரெக்டாகவே நின்று ஜெயிச்சிடலாம். அவருக்கு அந்த கூட்டணி இல்லாமல் அவர் நின்று அவர் எல்லா ஓட்டுமே அவருக்கு. கூட்டணி தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. யாரோட போயிட்டா யாரு கூட ஆமாம் பிடிக்காது. ஏன்னா வந்து கூட்டணி இல்லாமல் அவர் தனிப்பட்சம் நின்னா அவருக்கு ஓட்டுகள் நிறைய விழும். விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 முதல்வர் வர வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. அவர் கண்டிப்பாக வருவார். ஏன்னா வந்து இளைஞர்கள் வந்து நான் இது பார்த்த வரைக்கும் இளைஞர்கள் வந்து சப்போர்ட் ரொம்ப அவருக்கு விஜய் தளபதிக்கு தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாற்றங்களும் எதுவும் பெருசாக இல்லை. அதனால் கண்டிப்பாக வரும். அதான் அவர் கூட்டணி இல்லாமல் தனிப்பட்சம் நின்னா கண்டிப்பாக எல்லாமே மாறுவாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து சினிமாலே பயங்கரமான தொந்தரவு இருக்கு அவர் படங்களுக்கெல்லாம். அந்த இப்போ வந்து திமுக அதிமுக எதிர்த்து நிக்க முடியுமா? எதிர்த்தா தானே நம்ம யாருன்றதை மற்றவங்களுக்கு காட்ட முடியும். அப்படியே நின்னா காட்ட முடியாதுல்ல. விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்னா தெரியாது, இப்போ ஓட்டு போடுவேன் கன்ஃபார்மா. தளபதி காரணம்னா விஜய்க்கு ஓட்டு போடுறது. அவங்க ஃபேன் அவங்க. நீங்க ஏன் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டீங்க? எனக்கு விஜய்க்குன்னு சொல்லிட்டு இல்லை, இப்போதைக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் யார் யார் விஜய் தவிர யார் எந்த அரசியல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அரசியல் பற்றியே பிடிக்காது. ஓட்டு போடும்போது போடுவேன். ஓட்ட ஐடியா இல்லை நான் அந்த பொண்ணுக்கு. கொன்றுவேன்.